சின்னக்கானல் அருகே சூரியநெல்லியில் காட்டு யானை தாக்குதலில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூரியநெல்லி பகுதியை சேர்ந்த மாரியம்மாள் என்பவர்தான் மரணமடைந்தது. இவருடன் இருந்த இவரது மகனுக்கும் தாக்குதலில் காயம் ஏற்பட்டுள்ளது. சின்னக்கானல் சூரியநெல்லி அருகே காட்டு யானை தாக்குதலில் பெண் பரிதாபமாக மரணமடைந்தார். சூரியநெல்லியை சேர்ந்த வெள்ளச்சாமி என்பவரின் மகள் மாரியம்மாள் தான் மரணமடைந்தது. மகனை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு செல்ல விடுவதற்கிடையே காட்டு யானை தாக்கியது. சின்னக்கானல் சூரியநெல்லி அருகே காட்டு யானை தாக்குதலில் பெண் மரணமடைந்த சம்பவம் இப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாரியம்மாளுடன் இருந்த மகனுக்கும் தாக்குதலில் காயம் ஏற்பட்டது. மகள் ஓடி தப்பித்தார். காயமடைந்த 11 வயதான மகன் ரக்ஷனை உடனடியாக அடிமலை தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்தனர். உடனிருந்த மகள் ரக்ஷனா ஓடி தப்பித்ததால் காயங்களின்றி தப்பினார். காலை இருவரும் வீட்டிலிருந்து இறங்கி மகனை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்வதற்காக சாலையில் நடந்து வருவதற்கிடையே தாக்குதல் நடந்துள்ளது. காட்டு யானையின் முன்பு இவர்கள் சிக்கிக் கொண்டனர். கடுமையான மழையும் மஞ்சுமிக கூட்டங்களும் நிறைந்திருந்ததால் இவர்களால் யானை கூட்டத்தை பார்க்க முடியவில்லை. சாலையோரத்தில் நின்ற காட்டு யானைகள் தான் தாக்கியது. யானையின் முன்பு இவர்கள் சிக்கிக் கொண்டனர். பாப்பா ஸ்கூலுக்கு விட வந்தேன். அப்போ ஆனை இவங்க 2 பேர்த்தையும் உருட்டி பட்டி எடுத்துச்சு. அந்த பையன் அம்மான்னு கத்துனா. அப்படியே ஆனை எத்தி அவங்க அம்மாவை கொன்றுச்சு. ആന ഒരു കൂട്ടമായിട്ട് വന്ന് നാല് ദിക്കിലേക്ക് വന്ന് ആനനെ ആൾക്കാർ പടക്കമിട്ട് ഓടിച്ചു. ഇത് വന്ന വഴിക്ക് കുഞ്ഞുങ്ങളായിട്ട് വരുമായിരുന്നു. പാരന്റ്സിനെ ചവിട്ടി കൊന്നു. അപ്പൊ ഇനി ഇങ്ങനെ സംഭവിക്കാതിരിക്കാൻ വേണ്ടി ഇവർ സംരക്ഷണം കൂടുതലായിട്ട് തരണം. ഫോറസ്റ്റുകാർ ശരിക്കും ഞങ്ങൾക്ക് സംരക്ഷണം തരണം. மாரியம்மாவின் உடல் இடுக்கி மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டது. வனத்துறையும் காவலர்களும் சம்பவ இடத்திற்கு மேல் நடவடிக்கைகள் எடுத்தனர். சின்னக்கானல் பகுதியில் காட்டு யானை தாக்குதல் அதிகரித்து வருகிறது. பென்சிங் உட்பட உள்ள தடுப்பு வசதிகள் செய்யப்படும் என்ற வாக்குறுதிகள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமல் உள்ளன. சரியான திட்டம் விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆராட்டி குழுவினருக்கு கையில் தேவையான ஆயுதங்கள் இல்லை என்றும் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் நஷ்டஈடு குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். காட்டு யானை தாக்குதலுக்கு எதிராக இப்பகுதி மக்கள் பலமுறை புகார் கொடுத்துள்ளனர். இந்த பகுதியிலிருந்து அரிசி கொம்பனை முன்பு பிடித்து சென்றனர். கடந்த சில நாட்களாக சின்னக்கானலில் காட்டு யானை தாக்குதல் அதிகரித்துள்ளது. இப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தும் இதுவரை நிரந்தர தீர்வு காணப்படாமல் உள்ளது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.